அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த நடக்கிற இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலின் காரணமாக ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கானா ஏற்பட்டு அதெல்லாம் எடுத்து கேட்குறாங்க. அவங்க நிறைய சேதமெல்லாம் படுத்திருக்கிறாங்களே, மருத்துவமனை இப்போ காந்தி மருத்துவமனைன்னு வச்சுருக்காங்க. அவங்க இந்தியர்களை மதித்து அந்த காந்தி பேரில் ஒரு மருத்துவமனை அதில் போய் தாக்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி விளையாட்டு திடலில் கொண்டு போட்டிருக்காங்க. விளையாட்டு திடலில் அவனை குறி வைப்பானா? விளையாட்டு திடலில் கொண்டு போட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள்லாம் செதறி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. அதையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, பயங்கரமாக அடிச்சிட்டோம் தாக்கிட்டோம்னு சொல்லி. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, கப்பல்கள்லாம் கடலை நிப்பாட்டி வச்ச கப்பலெல்லாம் தகர்த்துட்டோங்கிறாங்க. கப்பலை தகர்க்க பெரிய விஷயமே கிடையாது. இவங்களும் தவறலாம். கப்பல் கடலில் நின்றுச்சுன்னு சொன்னால் ஒரு யோகனை கொண்டாந்து போடுறது தானே. கப்பல் கடலில் நின்றா அவனுடைய சேட்டலைட் மூலமாக அதை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அங்கேருந்து குறி வச்சு அடித்தான்னு சொன்னால் ஒரு கப்பலை தாக்குதல் என்பது பெரிய மேற்றே கிடையாது. இதை பெருமையாக கப்பலை தகர்த்து விட்டோம்னு சொல்லி அங்கேருந்து அறிவிப்பு செய்கிறாங்க. கப்பலை தகர்த்தாங்கன்னு நெசந்தான். அவன் கப்பலை தகர்த்துருக்கான். அதுக்கு என்ன சொல்கிற? உன்னுடைய எந்த கப்பலை கொண்டாந்து மிரட்டியா? 2 கப்பலையும் காணாம, அப்புறம் லிங்கனையும் காணா, ஜெரால்டு கப்பலையும் காணாம, எங்கடாதுன்னு அந்த இடத்துல இல்லை. எந்த சேட்டிலும் வரமாட்டேன், எடுத்து ஓடி போயிட்டாங்க. இவங்க கொடுத்த அடியில் பலமான சேதம் ஏற்பட்டு இனிமேல் இந்த கப்பல் இயங்க முடியாது. அப்போ அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து ஓடிட்டு அவனு தான் தாக்கியிருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பெருமை அமெரிக்கா வந்தது பெருமை விட்டு கொடுக்காம இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சில தாக்குதல் பண்ணுவாங்க, சில கப்பல்களை மூழ்கடி தோம்பாங்க. அது யாருமே செய்யலாம். அவங்க கப்பலை நம்பிக்கிட்டு கிடையாது. அவங்க நீர்மூழ்கி வச்சிருக்காங்க, சின்ன சின்ன படகுகள் வச்சுக்கிறாங்க. படகெல்லாம் இலக்கு வச்சு தாக்க முடியாது, தெரியாது. படகுங்கிறது சும்மா ஒரு குருவி மாதிரி தெரியும். பெரிய கப்பலை தான் இலக்கு வச்சு தாக்க முடியும். அதுல எல்லாம் என்ன செய்வாங்க, அதை போய் மோதி அடிச்சிருவாங்க. சரி, கப்பலில் தாக்கிட்டு இல்லை, இப்போ ஹுர்முஸ் போக வேண்டியதானே, கூப்பிட்றான்ல. ஹுர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்குல்ல, அது பூட்டிட்டான்ல. எவனும் வரக்கூடாது. ரஷ்யாவும் சேர்த்துட்டான். சீனா ரஷ்யா கப்பலை தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது, இந்த வழியாக போகக்கூடாதுட்டான்ல. அவன்கிட்ட கப்பல் இல்லை, திறந்தானே கிடக்கு, போக வேண்டியதானே. போக மாட்டேங்கிறான். வாடாங்கிறான், அவன் கப்பலை கொண்டுட்டு வா அப்படிங்கிறான். அப்போ கப்பலுங்கிறத வச்சுக்கிட்டலாம் ஒன்றும் செய்யும். கப்பலை யார் மூழ்கடிக்கலாம்? இது ஓப்பனாக கிடக்கக்கூடியது. நகரத்தில் உள்ளதை விட கப்பலில் உள்ளது பாதுகாப்பு கம்மி. மேலேருந்து பார்த்தா திரும்பி போட்டு விட வேண்டியதான், ஒன்றுமே செய்ய முடியாது. தரையாக இருந்தால் கூட என்ன செய்யணும்னா அதுக்கு சுரங்கத்தில் கொண்டு வச்சுக்கலாம். பல மாதிரி இருக்குது. கப்பலில் மிதக்க தான் செய்யணும். மிதக்கிற இடத்துல வச்சு தாக்குற பெரிய விஷயமா? சில கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. அது பெரிய அதிசயம் கிடையாது. இவங்க அதை விட தாக்கியிருக்கிறாங்க. அதை விட ஆயில் கப்பல்கள் நிறைய இதில் மூழ்கடிச்சிருக்காங்க. ஆனால் இவன் அது கப்பலை தாக்கணும் வச்சு இனிமேல் எந்திரிக்க முடியாமல் கடற்படையை ஒழிச்சிட்டோங்கிற. அவங்க கடற்படை என்பது நீர்மூழ்கி படகு உள்ள பூந்துக்கிட்டே போய் அடிச்சுப்பாங்க. ஒரு கப்பல் வந்துச்சுன்னு சொன்னால் எங்க இருக்குன்னு தெரியாது, தண்ணிக்குள்ளே பூந்து போய் அந்த கப்பலில் போய் மோதுவாங்க. மோதினோட சுக்குநூறாக சிதறி போயிடும். அதை முன்னால் அழிக்கவே முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும்.